வணக்கம் மக்களே. இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்க்க போகிறது என்னென்னா, குமரி அம்மன் அப்படின்னு சொல்லப்படுற தேவி கன்னியாகுமரி அம்மனை பற்றி தான். இது எங்கே அமைஞ்சிருக்கு? முக்கடல் சேர்ற இடமான கிழக்கு வங்காள விரிகுடா, வடக்கு அரேபியன் கடல் மற்றும் தெற்கு இந்திய பெருங்கடலில் அமைஞ்சிருக்கு. தமிழ்நாட்டில் தெற்கு பகுதியான கன்னியாகுமரி மாவட்டத்தில் தான் இந்த கோவில் அமைஞ்சிருக்கு. இது 3000 வருஷ பழமையான கோவில்னு சொல்கிறாங்க. இந்த கோவிலை பற்றியும் இந்த அம்மனை பற்றியும் ராமாயணத்துலேயும் மகாபாரதத்துலேயும் குறிப்பிட்டிருக்காங்க. இந்த குமரி அம்மனை பற்றி மேலும் சில விஷயங்களை தெரிஞ்சுக்கலாமா? வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பானாசுரன்ற ஒரு அசுரன் பிரம்மனை நோக்கி தவம் செஞ்சுட்டு இருக்கான். பிரம்மன் தோன்றி உனக்கு என்ன வர வேணும் அப்படின்னு கேட்குறாரு. அதுக்கு பானாசுரன் சொல்கிறான், தனக்கு மரணமே இல்லாத ஒரு வாழ்க்கை வேணும் அப்படின்னு கேட்குறான். அதுக்கு பிரம்மன் சொல்கிறாரு, இந்த உலகத்தில் மனிதராக பிறந்த எல்லோருமே ஒரு நாள் மரணம் உண்டு, அதனால் அந்த வரத்தை என்னால் தர முடியாதுன்னு சொல்கிறான். அதற்கு பானாசுரன் என்ன கேட்குறான் அப்படின்னா, தனக்கு ஒரு கன்னி பெண்ணால் தான் மரணம் வரணும் அப்படின்னு சொல்லி பிரம்மன்கிட்ட கேட்குறான். அதுக்கு பிரம்மன் வந்துட்டு சரின்னு சொல்கிறாரு. அதுக்கப்புறம்தான் பானாசுரனோட ஆட்டமே ஆரம்பிக்குது. இந்திரனோட போர் செஞ்சு அவனோட அரியாசனத்தையும் பிடிக்கிறான். தேவர்களுக்கும் ரொம்ப தீங்கு செய்கிறான். இதை பார்த்த தேவர்கள் சிவனிடம் முறையிடுறாங்க. சிவனும் சக்தியும் காட்சியளித்து சக்தியை 2 பெண்களாக அவதாரம் எடுக்க வைக்கிறாரு. கங்கை கரையில் உள்ள காளியாகவும் குமரியில் உள்ள குமரி அம்மனாகவும் பானாசுரனை அழிக்க அவதரிக்கிறாங்க. குமரியம்மன் கன்னியாக தவம் இருக்காங்க. இதை அறிஞ்ச தனுமாலயன் அப்படின்ற சுசீந்திரத்தில் உள்ள ஒருத்தர் அம்மன் மேலே ஆசைப்பட்டு அவங்கள கல்யாணம் பண்ணிக்க விரும்புகிறாரு. இதை தேவர்கள்கிட்ட சொல்கிறாரு. தேவர்கள் இதை பார்த்த உடனே, அடட, இப்போ குமரி அம்மனுக்கு கல்யாணம் ஆகிடுச்சுன்னா அவங்க தவம் கலைஞ்சிருமே அப்படின்னு சொல்லி மனசு கஷ்டப்படுறாங்க. அப்போ நாரதர் வராரு. தேவர்களை சமாதானப்படுத்தி, நான் இந்த கல்யாணத்தை பண்ணி வைக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாரு. நாரதர் தனுமாலயனுக்கு 2 நிபந்தனை விதிக்கிறாரு. ஒன்று கண்ணில்லா தேங்காய், காம்பில்லா மாங்காய், நரம்பில்லா வெற்றிலை, கணுவில்லா கரும்பு, இதழில்லா புஷ்பம், இதை எல்லாத்தையும் கொண்டு வரணும். 2வது, இது எல்லாத்தையுமே திருமண முகூர்த்தம் சூரிய உதயத்திற்கு 1 நாளிகைக்கு முன்னாடியே மணமகனும் மணவரை வர வேண்டும் அப்படின்ற நிபந்தனையை போடுறாரு. தனுமாலயன் இதுக்கெல்லாம் பயப்படாமல் கேட்ட பொருளெல்லாம் வண்டியாக அனுப்பி வைக்கிறான். இடையில் உள்ள 50 மைலை கடக்க அவனும் ராத்திரியே புறப்படுறான். தனுமாலயன் வரதை பார்த்த நாரதர் ஒரு யோசனை பண்ணி அவரே சேவலாக மாறி சூரிய உதயத்தை அறிவிச்சிட்றாரு. சூரிய உதயத்தை பார்த்து வருத்தமான தனுமாலயன் சுசீந்திரத்துக்கே திரும்புகிறாரு. அப்படி அவர் திரும்பிய இடம்தான் வழுக்குப்பாறைன்னு சொல்கிறாங்க. தனுமாலயன் பரிசாக கொடுத்த பொண்ணும் பொருளும் தான் இன்றைக்கி குமரி கரையில் இருக்க மணலும் குன்றுமா இருக்குது. குமரியம்மன் கல்யாணம் நின்றுச்சு. அவங்க கன்னியாக அந்த கடற்கரையிலேயே தவம் பண்ணி மக்களை காத்துட்டு வராங்க. அதனால தான் இன்றைக்கும் அந்த ஊருக்கு பேர் கன்னியாகுமரி அப்படின்னு இருக்குது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் என் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இது என்னோட புதிய முயற்சிங்கிறதுனால ஏதாவது தப்பு இருந்தால் கீழே கமெண்ட்டில் கழுவி ஊற்றாதீங்க. டாடா பாய், ஆன் நெக்ஸ்ட் வீடியோ.